எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது நீளமான எல்லைகளை கொண்ட நாடுகள். நீளமான எல்லைகளை கொண்ட நாடுகள் அதாவது பார்த்தீங்கன்னா நில ரீதியாகவோ நீர்நிலை அதாவது கடல் ரீதியாகவோ ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொரு நாடும் பிற நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. உலகளவில் நீண்ட தூரம் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் 10 நாடுகள் பற்றிய பார்வை தான் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கிறது போல் கனடா, அமெரிக்கா இந்த இரு நாடுகளுக்குடைய எல்லைகள் மொத்தம் எத்தனை கிலோமீட்டரு? 8893 கிலோமீட்டர். ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது பெரிய நாடான கனடா அமெரிக்காவுடன் மிக நீளமான சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. தெற்கே இடைவெளியின்றி தொடர்ச்சியாக அமெரிக்காவுடனும் மேற்கே அமெரிக்க மாநிலமான அலாஸ்காவுடனும் இந்த 2 பிரிவாக எல்லையை கொண்டிருக்கிறது கனடா. 8 கனடா மாகாணங்களும் 13 அமெரிக்க மாநிலங்களும் இந்த எல்லை பரப்பையொட்டி இருக்கின்றன. அத்துடன் செயின்ட் லாரன்ஸ் நதி மற்றும் கிரேட் லேக்ஸ் ஆகிய நீர்நிலைகள் 2 நாடுகளுக்கு இடையேயான எல்லையின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கின்றன. இதுதான் கனடா அமெரிக்காவுக்கான எல்லை. 8893 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. அடுத்து இரண்டாவது பாருங்க. இரண்டாவது ரஷ்யா மற்றும் கஜகஸ்தான். இந்த பிக்சரில் பார்க்குறீங்க ரஷ்யா மற்றும் கஜகஸ்தான். இதனோட எல்லை பார்த்தீங்கன்னா 7644 கிலோமீட்டரை 2 நாடுகளும் எல்லைகளாக பகிர்ந்து கொள்கின்றன. உலகின் 2வது மிக நீளமான எல்லை கஜகஸ்தான் ரஷ்யா எல்லையாகும். உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யா 16 நாடுகளுடனும் தனது நில எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. அதில் அதிகபட்சமாக கஜகஸ்தானுடன் 7644 கிலோமீட்டர் தூரம் எல்லையை கொண்டிருக்கிறது. இதான் அதாவது கஜகஸ்தான் ரஷ்யாவுக்குரிய எல்லை. அடுத்ததா அர்ஜென்டினா சிலி. எத்தனை கிலோமீட்டரு? 6691 கிலோமீட்டர். அர்ஜென்டினா நாட்டின் பரப்பளவில் ஒப்பிடும்போது சிலி கால் பகுதி அளவையே கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த பக்கம் சிலி, இந்த பக்கம் அர்ஜென்டினா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கரெக்டாக ஆரஞ்சு கலராக இருக்கு இல்லைங்களா, அதான் சிலி. இந்த மஞ்சள், அதாவது மஞ்சளோட ஆரஞ்சு இருக்கு இல்லைங்களா, லைட் ஆரஞ்சு, அது அர்ஜென்டினா. இதில் இருப்பினும் மேற்பகுதியில் அர்ஜென்டினாவை ஒட்டி சிலி நாடு நீளவாக்கில் அமைந்திருக்கிறது. அதனால் நீளமான எல்லையை கொண்டிருக்கும் இரு நாடுகளும் உலகளவில் எல்லையை பகிர்வதில் 3வது இடத்தை பிடிக்கின்றன. எத்தனை கிலோமீட்டரு? 6691 கிலோமீட்டர். அடுத்தது இந்த பிக்சரில் இருக்கிறது போலவே சீனா மங்கோலியா. சீனா மங்கோலியா பாருங்கள், கீழே இருக்குது சீனா. இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லைங்களா, இதுதான் மங்கோலியா. மங்கோலியாவுக்கு கீழே சைனா. இதனோட எல்லைகள் 2 நாடுகளும் எத்தனை கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 4630 கிலோமீட்டர். சீனா மங்கோலியா நீள எல்லை 4630 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. உலகின் 3வது பெரிய நாடான சீனா சுமார் 22,147 கிலோமீட்டர் நீளமுடைய எல்லைகளை 14 நாடுகளுடன் பகிர்ந்து கொள்கின்றன. இருப்பினும் அதன் வடக்கே அமைந்துள்ள மங்கோலியா நாட்டுடன் தான்
மிக நீளமான எல்லையான 4630 கிலோமீட்டர் தூரத்தை பகிர்ந்து கொள்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5வது இடம் பிடிப்பது பாருங்கள், இந்தியா மற்றும் பங்களாதேஷ். இந்த பிக்சரில் உள்ளது போலவே இந்தியா பங்களாதேஷ் வந்து 4096.7 கிலோமீட்டர். அதாவது இதில் வந்து பிக்சர் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மொத்தமாக பார்த்திங்கன்னா 4142 கிலோமீட்டர். தெற்காசிய நாடுகளான இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையேயான எல்லை உலகளவில் 5வது இடத்தை பிடிக்கிறது. 4142 கிலோமீட்டர் தூரம் எல்லையின் நீளம் அமைந்திருந்தாலும் பெரும்பாலான பகுதிகளில் வேலி அமைக்கப்படவில்லை. எல்லைக்கு அருகில் சில நிலப்பகுதிகளும் உள்ளன. இப்போ இந்த இந்தியா பங்களாதேஷ் பார்த்தோம். மீதி பாருங்கள், இந்தியா மியான்மர் இடையே 1643 கிலோமீட்டர், இந்தோ பூட்டான் 699 கிலோமீட்டர், இந்தோ நேபாள் 1751 கிலோமீட்டரை பகிர்ந்து கொள்கிறது. இந்தோ சைனா 3488 கிலோமீட்டர், இந்தியா ஆப்கானிஸ்தான் வந்து 106 கிலோமீட்டர், இந்தியா பாகிஸ்தான் வந்து 3323 கிலோமீட்டர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் லைன், அதாவது கடற்கரை எல்லைன்னு சொல்ல முடியல, அது வந்து பார்த்திங்கன்னா 7516.6 கிலோமீட்டர். இது வந்து இந்த பிக்சர் வாயிலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. இந்த பிக்சரில் நாம் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா 5வது மிகப்பெரிய எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இரு நாடுகள் இந்தியாவும் பங்களாதேஷும். அடுத்த 6வது இடத்தில் ரஷ்யா மற்றும் சீனா. இந்த இரு நாடுகளும் உலகளவில் மிகப்பெரிய பரப்பளவை கொண்டிருக்கின்றன. எனினும் எல்லை பகிர்வை பொறுத்தவரை 4133 கிலோமீட்டர் தூரம் வரையே நிலப்பரப்பை அருகருகே கொண்டிருக்கின்றன. ஏன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா மங்கோலியாங்கிற நாடு இருக்குது. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த சீனாவும் ரஷ்யாவும் தான் அதிக கிலோமீட்டரை பகிர்ந்து கொண்டிருக்கும். இருந்த போதிலும் மங்கோலியா இடையில் இருக்கிறதுனால சீனாவும் ரஷ்யாவும் 6வது அதாவது நீளமான எல்லையை பெற்றுள்ள நாடுகளாக இந்த இரு நாடுகளும் திகழ்கின்றன. 4133 கிலோமீட்டர். அடுத்தது 7வது இடத்தில் மங்கோலியா மற்றும் ரஷ்யா. இதே பிக்சரில் பார்த்துக்கலாம். இருந்த போதிலும் அடுத்த பிக்சர் இதே தான் பாருங்கள். ரஷ்யா மங்கோலியா இடையில இருக்குங்க. சைனாவுக்கு ரஷ்யாவுக்கு இடையில மங்கோலியா இருக்குது. இப்போ மங்கோலியா ரஷ்யா எல்லை வந்து 3452 கிலோமீட்டர். மங்கோலியா 2 நாடுகளுடன் மட்டுமே எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. எந்தெந்த நாடு? ஒன்று சீனா, மற்றொன்று ரஷ்யா. இதில் சீனாவை 4630 கிலோமீட்டர் தொடர்ந்து ரஷ்யாவுடன் கொண்டிருக்கும் 3452 கிலோமீட்டர் தூரமும் நீளமான எல்லையை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இருமுறை இணைந்திருக்கின்றது. இந்த மங்கோலியா வந்து இந்த லிஸ்ட்டில் நீளமான எல்லைகளை கொண்ட நாடுகள் லிஸ்ட்டில் 2 முறை, ரஷ்யா மங்கோலியா சீனா இந்த மாதிரி. அடுத்து 8வது இடத்தில் பிரேசில் பொலிவியா. இந்த பிக்சரில் இருக்கிறது போலவே பாருங்கள், பிரேசில் பொலிவியா. இந்த பச்சை கலரில் இருக்கிறது பிரேசில், அதுக்கு கீழே இருக்குதுங்களா பொலிவியா, BOLIVIA பொலிவியா. பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் பிக்சரில், இந்த ஏரோ மார்க் கட்டுறீங்களா, இதுதான் பொலிவியா. இது வந்து பிரேசில். இந்த இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ளும் எல்லைகள் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பரப்பில் பிரேசில் 5வது பெரிய நாடு. அதை நிரூபிக்க நீண்ட எல்லைகளை கொண்டுள்ளது. இந்த நாடு பொலிவியாவுடன் பகிர்ந்து கொள்ளும் எல்லை தான் மிக நீளமானதாகும். அதாவது கிட்டத்தட்ட 3403 கிலோமீட்டர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்தாச்சு இந்தியா பாகிஸ்தான். பாருங்கள் இந்த பச்சை கலரில் இருக்கிறது இந்தியா, இது வந்து பச்சை கலரில் இருக்கிறது பாகிஸ்தான், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது இந்தியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் எத்தனை கிலோமீட்டர் தூரம் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 3190 கிலோமீட்டர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை 9வது நீளமான
எல்லையாக விளங்குகிறது. அதாவது 3190 கிலோமீட்டர். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுடன் இரு நாடுகளின் எல்லையையொட்டி இருக்கும் காஷ்மீர் பகுதி சர்ச்சைக்குரியதாக விளங்குவதால் உலகளவில் ஆபத்தான எல்லைகளில் ஒன்றாக இந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லை கருதப்படுகிறது. அடுத்து 10வது இடத்துல அமெரிக்கா, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ அமெரிக்காவும் 3155 கிலோமீட்டர் தூரம் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவிற்கும் இடையிலான சான் இசிடோ எல்லை போக்குவரத்தின் அடிப்படையில் உலகின் மிக பரபரப்பான நில எல்லையாகவும் 10வது நீளமான எல்லையாகவும் விளங்குகிறது. இதான் பார்த்தீங்கன்னா நீளமான எல்லையை கொண்ட நாடுகள், அதாவது நீளமான எல்லைகளை கொண்ட முதல் 10 இடங்களை கொண்ட நாடுகள். முதல்ல கனடா அமெரிக்கா, 2வது கஜகஸ்தான் ரஷ்யா, 3வது இடத்துல அர்ஜென்டினா சிலி, 4வது இடத்துல சீனா மங்கோலியா, 5வது இடத்துல இந்தியா வங்காளதேசம் பங்களாதேஷ், சீனா ரஷ்யா 6வது இடமும், மங்கோலியா ரஷ்யா 7வது இடமும், பிரேசில் பொலிவியா 8வது இடம், இந்தியா பாகிஸ்தான் 9வது இடத்திலும், மெக்சிகோ அமெரிக்கா 10வது இடத்திலும் நீளமான எல்லையை கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்த 10 எல்லைகளை கொண்ட இரு நாடுகள், அதாவது மொத்தம் இந்த முதல் 10 லிஸ்ட்டை பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நாடுகள், அதாவது இரு நாடுகள், அதற்குண்டான எல்லை பகுதிகள் எத்தனை கிலோமீட்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் கொடுத்த ஒவ்வொரு நாடுகளோட எல்லைகளும் இதை பற்றின ஏதாவது முக்கியமான நியூஸ், ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற இந்த காணொளியை பார்க்குற நண்பர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி தகவல்களை பெற நம்ம இன்ஃபினிட் வேர்ல்ட் தமிழோடு இணைந்திருங்கள். நன்றி.